உலக தமிழருக்கு ஒரு உறவு பாலமாக இருக்கக்கூடிய ஐபிசி தமிழின் அங்காடி திரு நிகழ்ச்சியின் மூலமாக தான் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் இந்த அங்காடி திரு நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் எங்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் ஜஃப்னா டவுனில் இருக்கிற நம்பர் 55 முனீஸ்வரன் ரோட் ஜஃப்னா டவுன் இங்கே இருக்கிற ஸ்ரீ கோல்ட் கவரிங்னு சொல்கிற கடைக்கு தான் உங்கள் அனைவரையும் அணைச்சு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த கடைக்குள்ளே வந்து என்ன மாதிரியான ஆபரணங்கள் இருக்குது, என்ன மாதிரியான விலை மதிப்புகள் இருக்குது, வாடிக்கையாளர்கள் எந்த காலகட்டங்களில் வந்து இங்கே அதிகமாக கொள்வனவு செய்கிறாங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து இந்த காணொலி மூலமாக உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். தொடர்ந்து இந்த காணொலி மூலமாக நீங்களும் இணைஞ்சிருங்க. வாங்க கடைக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி. இந்த கடையினுடைய நுழைவு பகுதியினூடாக வந்து நாங்கள் கடைக்குள்ளே வந்துட்டோம். கடைக்குள்ளே வந்தோடனே வந்து சுற்றி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து, அதாவது சொல்லணுமா இருந்தால் 2 கண்கள் போதாது இங்கே இருக்கக்கூடிய நகைகளை பார்க்குறதுக்கு தான் வந்து சொல்லணும். இந்த பெண்கள் என்றாலே வந்து நகைகளில் அதிக கொள்ள பிரியம் கொண்டவங்க தான் வந்து இந்த பெண்கள். எதனாலன்னு சொன்னால், இப்போ அவங்க ஒரு ஆடைகள் அணிகிறாங்களா இருக்கட்டுமே, அந்த ஆடைகள் அணியும் போது அந்த ஆடைகளுக்கு ஏற்ற மாதிரியான பல்வேறுபட்ட நகைகளை வந்து அவங்க போட்டு அவங்களை இன்னுமே அழகுபடுத்தி காட்டக்கொள்ளணும்னு சொல்லி தான் இந்த பெண்களுடைய மனநிலை வந்து காணப்படுது. இப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸை பார்த்தா வந்து இப்போ ஒரு சிமிக்கி எடுக்க போகிற மாதிரி இருந்தால் வந்து ஓகே இது எடுக்கலாம், இன்னொன்று இதை எடுக்கலாம் சொல்லி பார்த்துட்டே போக்குள்ள ஒன்று எடுக்கும்போது ஓகே இதை விட இது பெட்டராக இருக்குது, இது நல்லா இருக்குது, இது யூனிக்காக இருக்குன்னு சொல்லி நாங்கள் மாறி மாறி எடுத்துக்கொண்டு போகக்கூடியதான வந்து இருக்குது. நாங்களே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் எதை எடுக்கிறதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது வந்து சரி இதை எடுத்துடலாம், இதை ஒன்று காணாது, ஓகே இது 2 எடுத்துடலாம்னு சொல்லி நாமளே நிறைய எடுப்போம். இப்படி இருக்கும்போது இந்த நகைகளை பற்றி பல்வேறு விடயங்கள் தெரிஞ்சு, இந்த நகைகளுடைய விலை மதிப்புகள், இந்த நகைகள் வந்து எங்கேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட வந்து, அதாவது இந்த கடையில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணாட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரியான விலை மதிப்புகள் இருக்குது, அதிகமாக கஸ்டமர்ஸ் என்ன விரும்பி வாங்குறாங்கன்ற சொல்லி நிறைய விஷயங்களை ஒரு அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். சரி, இந்த கடையை வந்து நீங்கள் எவ்வளோ காலமாக வந்து எடுத்து நடத்தி கொண்டு வாரீங்க? இந்த கடை வந்து இங்கே ஒரு 4 மாதமாக இருக்குது. 4 மாதமாக இருக்குது. 4 மாதமாக இருக்கும்போது வந்து அதிகமான கஸ்டமர்ஸ் வந்து என்ன மாதிரியான சீசனில் வராங்க? கல்யாண சீசனில் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் கூட வராது, மற்றபடி ரெகுலராகவே எல்லா ரெகுலர் ஐட்டம் எல்லாமே வருவாங்க. சரி சரி, இப்போ ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஒரு ஆணாக இருக்கட்டும் இங்கே வராங்கன்னு சொன்னால் எல்லா நகைகளுமே வந்து இங்கே எடுத்துக்கொண்டு போகலாம் தானே, என்ன எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இருக்கும்போது இப்போ சிமிக்கி எடுக்கலாமே, சிமிக்கிலேயே வந்து என்ன ப்ரைஸ்லேருந்து சிமிக்கி இங்கே வந்து ஆரம்ப விலை காணப்படுது? சிமிக்கி சின்ன ஐட்டங்கள்னு சொன்னால் சின்ன ஆக்கள்னா 200 400 500 வரைக்கும் எடுக்கலாம். பெரிய ஆக்கள்னு சொன்னால் ஒரு 600 ரூபாய்க்கு மேலே 1500 2500 வரைக்கும் இருக்குது. டிசைனை பொறுத்து அதோட மாடலை பொறுத்து ப்ரைஸ். சரி, என்ன இந்த கடைக்குள்ள நான் வந்து பார்த்தேன்னு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்து, எப்படின்னு சொன்னால் வெளி மாவட்டம், இந்த என்ன சொல்றது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இங்கே இருக்கு. இதெல்லாமே நீங்கள் எங்கே இருந்து இறக்குமதி பண்ணி எடுத்துறீங்க? இது முழுக்க இந்தியன் ஐட்டம் தான். இந்தியன் ஐட்டம். ஒரு சில ஐட்டங்கள் இங்கே செய்து நாங்கள் இந்தியா அனுப்பி கலெக்ட் பண்ணி எடுக்கிறோம். கொடிகள், பதக்கம், காட்டியல் எல்லாம் இங்கே யாழ்ப்பாணத்தில் பவனா காலேஜ் செய்யுது, அது இந்தியா அனுப்பி கலெக்ட் பண்ணி எடுக்கிறோம். மற்றபடி இந்தியன் ரெகுலர் ஐட்டம் இருக்குது. இந்தியாவில் நாங்கள் எடுத்து கலர் பண்ணி ஓனாக கலர் பண்ணி நம்பர் 1 கேரண்டியில் கலர் பண்ணி நாங்கள் வாரண்டியோட கொடுக்குறோம். 6 மந்த் வாரண்டியோட கவரிங் ஐட்டங்கள் கொடுக்குறோம். ஃபேன்சி ஐட்டங்கள் உங்களோட இஷ்டம் போல் நீங்கள் உங்களோட ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த குவாலிட்டியில் கட்டாயம் கிடைக்கும். கொடி எல்லாமே வந்து என்ன சொல்ற சீரியல்ல போடக்கூடிய மாதிரியான கொடிகளும் இருக்கு. இப்ப யாழ்ப்பாணத்து மக்கள் போடக்கூடிய மாதிரியான கொடிகளும் இருக்குதானே, இதெல்லாமே என்ன விலையில இருக்கு? கொடி செயின், கொடி ப்ரோச் செயின் சொல்றது, அது கொடி செயின் சொல்றது, அது ஒரு 2500 4500 வரைக்கும் இருக்கு. ஸ்டோனுகளை பொறுத்து அந்த செயினோட டிசைனை பொறுத்து ப்ரைஸ்களும் மாறும். ப்ரைஸ் இருக்கு. அதெல்லாமே இப்போ எவ்வளோ நாள் வாரண்டி கொடுக்குறீங்க அதுக்கு? அதுக்கு எல்லாமே இந்தியன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே 6 மாத வாரண்டி தான். நீங்கள் 2 இயர்ஸ் டெய்லி யூஸ் நார்மலாக செய்யலாம். இதெல்லாம் நார்மல் நாங்கள் வடிவாக பாய்ச்சின்னு சொன்னால் 5 வருஷமும் பாய்க்கும். 5 வருஷம் பாய்க்கிறவங்களும் இருக்கிறாங்க, நார்மலாக பாய்க்கிறவங்களும் இருக்கிறாங்க. சரி, இப்போ இது கருக்குதோ இல்லாட்டி என்ன மாதிரியான காரணங்களால இது கருக்கு? இதில் கருக்கிறதுன்னு சொன்னால் அவங்களோட இதை பொறுத்து தானே தவிர மற்றபடி அது கம்பெனி அதுதான் இதான் நம்பர் 1 குவாலிட்டி. இதை விட குவாலிட்டி நீங்கள் இந்தியா போனாலும் இந்தியாவில் நாங்கள் வாங்கி விற்கிறது இல்லை. ஏன்னு சொன்னால் செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி வர வழியாக அந்த பிரச்சனைக்காக நாங்கள் வாங்கி விற்கிறது இல்லை. நாங்கள் ஓனாக பச்சையாக எடுத்து ஓனாக கலர் பண்ணுறது, இதுதான் இந்த குவாலிட்டி தான் கலர் இருக்கணும்னு சொல்லி கலர் பண்ணி தான் எடுக்கிறது. அப்போ அதனால நாங்கள் கேரண்டி பண்ணி தருவோம். 2 வருஷத்துக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் என்ன செய்தாலும் ஒன்றும் ஆகாது. 6 மாதத்துல எதனா ஒன்று ஆச்சுன்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் மாற்றிடுவோம். கட்டாயம் மாற்றி தருவீங்க. வெளியிலேருந்து அனுப்புனாலும் சரி, எங்களுக்கு திருப்பி கொரியரில் சென்ட் பண்ணாலும் நாங்கள் திருப்பி நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். நீங்கள் வந்து தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் கிடையாது. எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஃபோட்டோ அனுப்பிவிட்டு இந்த மாதிரி அவங்கள்ட்ட வேணுனது இந்த மாதிரி இதாக போச்சுன்னு சொன்னீங்க சொன்னால், நீங்கள் கொரியரில் எங்களோட அட்ரஸுக்கு சென்ட் பண்ணிங்க சொன்னால் நாங்கள் உங்களோட அட்ரஸுக்கு திருப்பி அதே மாதிரி.
எனக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் பத்தி எனக்கு சொல்லுங்களேன். இதெல்லாமே வந்து குரண்டி கவரிங் ரிங்ஸு 500 ரூபாய்க்கு மேலே. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 495. அப்படி இது லேடிஸ், இது இதயம் போட்டது, இது ஸ்டோன் வச்சது, இது ஜென்ஸாக்களுக்கு அரௌண்ட் 95 695 995 வரைக்கும் இருக்குது. இது மேலே இருக்கிறது எல்லாமே வாரண்டி ஆரம் சொல்கிறோம் 6500 7500 அப்படி செட்டு. ஆனால் இதெல்லாம் 5 வருஷம் ஆனால் 10 வருஷம் ஆனால் ஒன்றுமே ஆகாது. நீங்கள் டிசைன் பிடிக்கலன்னு தூக்கி போனமே தவிர அது தானாக இருக்காது. ஓகே, நாங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிக்கல நீங்களாக தூக்கி தவிர அது தானாக இருக்காது. அந்த அளவுக்கு வாரண்டி ஐட்டம். இப்போ நீங்கள் ஃபேன்சி ஐட்டங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் வந்து வச்சு பாய்க்கிறத பொறுத்து வைக்கிறோம். இது நீங்கள் என்ன செய்தாலும் வாரண்டி அப்படியே இருக்கும். இப்போ வேர்வைப்பட்டால உப்பு தண்ணி பட்ட அந்த மாதிரி ஒன்றுமே வராது. அப்படி பண்ணாலும் பின்னுக்கு ஒரு செயின் மட்டும்தான் பிரச்சனை வரும். அந்த செயினையும் நீங்கள் நாங்கள் 450க்கு நாங்கள் செயின் மாற்றி தருவோம். பேக் செயின் மட்டும்தான் அந்த ஓவரா இது எப்பயுமே போட போகிறது கிடையாது. இது ட்ரெஸ்ஸுக்கு மேலே தான் நிற்க போகுது. இப்போ நார்மல் செயின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 1 year 2 year பாய்க்கும். இது நீங்கள் வந்து எப்போயா வந்துட்டு 6 மாதத்துக்கு 2 வாட்டி 4 வாட்டி தான் பாய்க்க போகும். அதனால் இது கதைக்கே இருக்காது. நாங்கள் கொடுக்குற பேக்கில் அப்படியே பாய்ச்சா அப்படியே இருக்கும். சரி, அங்கால வந்து பேங்கிள் செட்டுமே இருக்கு. அதெல்லாமே என்ன மாதிரியான பேங்கிள் இருக்கு மற்றும் பிரேஸ்லெட் இருக்கு. இந்த செட் எல்லாமே என்ன பிரைஸ்? பிரேஸ்லெட்லாம் ஒரு 2000 அட்ஜஸ்டபிள் பேங்கிள் இப்படி எடுக்கலாம். இப்படி நிறைய டிசைன்கள் இருக்கு. இந்த மாதிரி இது ஒரு 2000 ரூபா 1200 வரும் இப்படி ஐட்டங்கள். அதை விட்டால் ப்ரோ செயின் இருக்கு. இதுதான் ப்ரோ செயின் சொல்கிறேன் இந்தியன்ட்ட. அப்புறம் நேம் பெண்டன், இதெல்லாம் பெண்டன்கள். இது நேம் பண்ணி இப்படி உங்களோட பேரை நாங்கள் இப்படி அடிச்சு செய்து தருவோம். நீங்கள் பேர் சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களோட நேம் நாங்கள் 1 கிலோமீட்டர் டெலிவரி பண்ணுவோம். எல்லா அட்ரஸும் டெலிவரி பண்ணுவோம். இது 2495 வரும். இப்படி நேம் செய்து ஒரிஜினல் பவுன் துவச்சி கொடுக்குறது. இது திருப்பி நீங்கள் கருத்துன்னு சொல்ல திருப்பி ரீபோலிஷ் பண்ணிக்கலாம். நாங்களே திருப்பி நான் டெம்பரரி ரீபோலிஷ் பண்ணி போய்க்கலாம். இது ஒரு 6 months 1 year டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். இது இங்கே யாழ்ப்பாணத்தில் செய்து யாழ்ப்பாணத்தில் பவுனாக்கில் செய்து பவுன் தண்ணியில் துவைக்கிறது. சரி என்ன, இப்போ நாங்கள் அங்கால வந்து மோதிரம் பார்த்துருந்தோம். மோதிரத்தில் வந்து என்ன மாதிரியான விலையில் இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். இதில் வந்து செயின் இருக்குது, மட்டும் வந்து அந்த பிரைடல் செட் அது இருக்குது, அடுத்த ஃபேன்சி இயரிங்ஸ் இருக்குது. இதெல்லாமே என்ன விலை? இதெல்லாமே வந்து கை செயின் ஒரு 895 வாரண்டி கை செயின் எடுக்கலாம். அதை விட இது சில்வர் ஐட்டங்கள். அங்கால இருக்கிறது இயரிங்ஸ். இது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குன்னா இதெல்லாம் எங்க இருந்து எடுக்கிறீங்க நீங்க? இது எல்லாமே இந்தியன் தான். ஒரு 195 495 அப்படி அந்த பிரைஸ்ல சின்ன ஐட்டங்கள் எல்லாம் பிரைஸ் குறையும். பெரிய ஐட்டங்கள் போய் அதுக்கு எதுவுமே பிரைஸ் மாறும். எப்படின்னு சொன்னா கிழமைக்கு கிழமை நீங்க மாத்தி கொண்டே இருப்பீங்க? அப்படியே வரும். அப்படி ஜாமான் வந்துனே இருக்கும், அப்டேட் வந்து கொண்டே இருக்கும், நீங்களும் மாத்தி கொண்டே ப்ராடக்ட் வந்துனே இருக்கும். இப்போ இது ரெண்டும் இருக்கக்குள்ள உங்களோட கடையில வந்து எது அதிகமா சேல் ஆகுது, எது அதிகமா கேட்குறாங்க விரும்பி? இல்லை, ரெண்டுமே எங்களுக்கு காமன் தான். கவரிங் வந்து நாங்கள் உரண்டியாக கொடுக்குறபடியே அது ஒரு அளவுக்கு. எல்லாரும் இப்போ ஃபங்க்ஷனுக்கு போனால் கண்டிப்பாக கலர்ஸ் தேவை. அப்போ அந்த கலர்ஸ் எது கட்டாயம் ரெண்டுமே ஈக்குவலாக தான். இது அதால் ஆனால் நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு இங்கே கஸ்டமர்ஸ் இருக்கிறது காரணம் கவரிங்க்கு முழுக்க கஸ்டமர்ஸ் இருக்குது. டெய்லி யூஸ் செய்கிறதுக்கு செயின் ஐட்டம் எல்லாம் டெய்லி யூஸ் செய்கிறதுக்கு, சிம்பிள் ஆஃபீஸ் யூஸுகளுக்கு ப்ரோ செயின் இதெல்லாம் வந்து டெய்லி எல்லாருமே பாய்க்கிற ஐட்டங்கள். அதுக்கெல்லாம் உரண்டியோட தரவே எங்களுக்கு அதுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்குது. நான் இதை பார்த்து கொண்டு இருக்கக்குள்ளே அண்ணா வந்து அங்கால ஒரு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஆரம் செட், இதெல்லாமே போய் பார்க்கலாம் வாங்க. பார்க்கலாம். சரி அண்ணா, இதில் வந்து நிறைய என்ன சொல்கிறது கோல்ட் கவரிங் காப்புகள் இருக்குது. வந்து இதுக்கெல்லாமே நீங்கள் என்ன மாதிரியான வாரண்டி, எந்த கால எல்லைக்குள்ளே வந்து பாவிக்கலாம், எப்படி பாவிக்கலாம்? எல்லாமே இந்தியன் ஐட்டம் தான். இதில் வாரண்டி இருக்குது. எல்லாமே 6 மாதம் வாரண்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு 995 895 ஸ்டார்ட் ஆகும். இப்போ எனக்கு ஒரு பேங்கிள் காட்டுங்களேன். 895 இருக்கக்கூடிய பேங்கிள் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 895. இது 895. இது ஒரு சோடி 895. அப்படி எடுத்தீங்க சொன்னால் 995 வரும். சரி அண்ணா, இதில் அதிகபட்ச விலை எது, எந்த பேங்கிள் இருக்குது? இதில் 1895. இப்படி கோது காப்புகள் சொல்கிறது. இது இந்தியன் கோது காப்பு, கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும். ஆனால் பாதிக்கு நெளியாது அவ்வளோ சீக்கிரத்தில். நெளியாது, அந்த பிரச்சனை இல்லை. அந்த டைம் அடிப்படை கொண்டு வரலாம், அந்த நெளிகிற பிரச்சனைலாம் கிடையாது. அப்படியே யூஸ் பண்ணலாம், டெய்லி யூஸ் செய்யலாம். ஓகே, இதுக்கு எவ்வளோ காலம் வாரண்டி இருக்கு? 6 மாதம். 6 மாதம். ஒரு வருஷம் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். சரி அண்ணா, இந்த பேங்கிள் இந்த இப்படி ஸ்டோன் வச்சு இந்த பேங்கிள் எல்லாம் ஸ்டோன் வச்சு அதே மாதிரி 1495 அப்படி அந்த ப்ரைஸுகள் தான். இதுவும் அதே மாதிரி வேணால் என்ன ஒன்று ஸ்டோன்கள்
கலண்டா திருப்பி உரண்டியில் மாற்றிடல மாத்தல அப்ப இது ஸ்டோன் கலண்டா அப்படியே இருந்தால் சொன்னால் நாங்கள் கருத்துன்னு சொன்னால் மாற்றிடுவோம். கருக்காது கருக்காது. அந்த ரிட்டர்ன் வரதே கிடையாது. நம்பிக்கைக்கு ஒரு உரண்டி கொடுக்குறோம், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக உரண்டி கொடுக்குறோம். மற்றபடி உரண்டி தான் ரிட்டர்ன் வராது, நீ நம்பி எடுக்கலாம். சரி, இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இந்த 4 மாதத்துக்குள்ள வந்து கஸ்டமர்ஸ் உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க, இது நல்லா இருக்கு அப்படி. ரிட்டர்ன் வரதே கிடையாது. முதல்ல நாங்க வாங்கி விற்க இதுல ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. முதல்ல நாங்க வேற ஷாப்ல வேண்டி இந்தியாவில் ஷாப்ல வேண்டி விற்க அந்த பிரச்சனைகள் வந்தது. ஏன் சொன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லி செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்க வைக்கிட்டாங்க. இப்போ நாங்க வாங்கினது விற்க ஒரு சில இருக்குது, ஒரு சில அப்போ இந்த பிரச்சனைகள்ல அதோட நாங்கள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு நாங்கள் இந்த பர்சன்டேஜில் தான் இது கலர் இருக்கணும்னு சொல்லி இப்போ ஓனா கலர் எடுத்து பச்சையாக எடுத்து கொடுத்து இந்தியாவில் கொடுத்து கலர் பண்ணி கொடுக்குறோம். இந்தியாவிலேயும் எங்களுக்கு கடை இருக்குது. இங்கே யாழ்ப்பாணத்தில் 3 கடை இருக்குது, இந்தியாவில் ஒரு கடை இருக்குது, பாண்டிச்சேரியில் ஒரு கடை இருக்குது, மொத்தம் 4 பிரான்ச்சு. அப்போ அதில் எல்லாமே 4 பிரான்ச்சின்றோட டிவைட் பண்ணுறதுக்காக ஈக்குவலாகவும் இருக்கும் எங்களுக்கு. ஓகே, நாங்களே ஓனா கலர் பண்ணுற வழியாக அந்த கலருக்கு இப்போ எந்த ப்ராப்ளம் இல்லை. முதல்ல நான் இந்த 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வழியாக அதை சொல்கிறேன். முதல்ல வந்து இந்த பிரச்சனையில் இருந்தது, உரண்டியில் வருவாங்க மாற்றி கொடுக்குறது அப்படி. ஆனால் இப்போ வந்து அந்த அப்படி கம்ப்ளைண்ட்டே கிடையாது. பார்க்குறதுக்கு வந்து இந்த அம்மன் அலங்கரிச்சு விட்ட மாதிரி இருக்கு. இது எல்லாமே என்ன மாதிரியான விலை, யார் அதிகமாக இதெல்லாம் வாங்குறாங்க? இது கொடி, இது வந்து இப்போ தெரிந்த நாட்டில் சூழ்நிலை எல்லாரும் கவரிங் தான் பாவிக்கிறாங்க. அப்போ பவுனில் இருக்கிற கொடி மாதிரியே பவுனாக்களே வச்சு பின்னி செய்கிற கொடிகள் இது. இது தாலி ப்ரோச் இப்படி நிறைய டிசைன்கள் இருக்குது. கொடி காசு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன வச்சிருக்காங்களோ அதே மாதிரி நாங்கள் செய்து தருவோம். ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து இந்தியாவுக்கு அனுப்பி கலர் பண்ணி எடுக்கிறதும் இருக்குது. அதுகளுக்கு உரண்டி வரும். யாழ்ப்பாணத்தை செய்து யாழ்ப்பாணத்தை கலர் பண்ணுறது உரண்டி வராது. பட் திருப்பி நீங்கள் போலிஷ் பண்ணலாம். 3500 ரூபா கொடுத்தீங்கன்னா போலிஷ் பண்ணி தருவோம். இன்னைக்கு கொடுத்து அடுத்த தான் செய்து தருவோம். யாழ்ப்பாணத்தை செய்து தருவோம். ஆனால் யாழ்ப்பாணத்தை செய்திக்கே உங்களுக்கு 6 மாதம் 1 வருஷம் தான் பாய்க்கலாம். திருப்பி கம்பல்சரி நீங்கள் பண்ணணும். அதே இந்தியாவில் உரண்டி ஐட்டம் இந்தியாவுக்கு அனுப்பி எடுக்கிற ஐட்டம்னு சொன்னால் அதில் வர டெக்கரேட் நாங்கள் இங்கேருந்து செய்து அனுப்புறது தானே. அதில் டிசைன்கள் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் அது உரண்டியோட இருக்கலாம். அப்படி கிடையாது. அதுல கொடி பார்த்தீங்கன்னா 8500 ரூபாலேருந்து கொடி ஸ்டார்ட் ஆகும். கொடியும் காசும் 8500 ரூபா. முதல்ல ஒரு 5000 விற்ற கொடி தான். இப்போத்திய சூழ்நிலைக்கு இப்போ தம்பிகள் தட்டுப்பாடுடைய அந்த வேலை வந்துச்சு. மற்றபடி சைஸ் மொத்தத்துக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ்கள் மாறும். செய்கிற கூலி ஆக்களை பொறுத்து மாறும். இது வந்து பதக்கங்கள், இது வந்து பெரிய ஆக்கள் போடுறது, தெரிந்தவங்களுக்கு வயசானவங்க எல்லாத்தையும் இருக்கும். இது பரம்பரை மாறி மாதிரி கை மாறுற மாதிரி இதையும் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகலாம். ஏன்னு சொன்னால் அதில் கருக்காது. இதுதான் இங்கே செய்து பவுனாக்களை வச்சு இங்கே செய்து இந்தியா கடைக்கு கலர் பண்ணுறது வாரண்டி கவரிங் தான். அதனால் இது முட்டுக்குயத்தோடு இதெல்லாமே வந்து இங்கே செய்கிறது. இதெல்லாம் வந்து இந்தியாவில் இந்த ஐட்டங்கள் கிடையாது. இந்தியாவில் வந்து வேறு மாதிரி கொஞ்சம் கேஜியாகவும் இருக்கும், வெயிட்டாகவும் இருக்கும். அது தெரியும், இதில் வந்து தெரியாது. இது நீங்கள் வேறு ஆள் கொடுத்தீங்கன்னா அவங்க பவுன் நினச்சி வாங்கி கொண்டு போய் போட்டுட்டு திருப்பி கொண்டாந்து அதே மாதிரி உங்களுக்கு பவுன் தாங்க பத்திரமா வச்சுருக்கேன்னு கொடுப்பாங்க, வாங்கி வச்சுக்கணும். அந்த பிரச்சனையும் இதில் கிடையாது. இப்போ இருக்க காலகட்டத்தில்னா வந்து நிறைய பேர் வந்து தங்க நகைகள் போடுறாங்க. இல்லை என்னன்னு சொன்னால் களவுக்கு பயமாக இருக்கும், பொருளாதார ரீதியாக வந்து பிரச்சனைகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான கவரிங் நகைகளை தானே வாங்கிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இதனுடைய ப்ரைஸ் வந்து என்னவா இருக்குது, எவ்வளோ காலங்கள் பாவிக்கலாம், என்ன மாதிரியான வாரண்டி கொடுக்குறீங்க? இதுவும் அதே மாதிரி 6 மாத வாரண்டி தான். இது ஒரு 895லேருந்து 995லேருந்து அப்படியே ப்ரைஸ் கொடுக்குது. எல்லாமே ப்ரைஸ் அதில் போட்டிருக்கோம். ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ப்ரைஸ்லாம் கிடையாது. எல்லாமே அதில் ப்ரைஸே அதில் அடிச்சிருக்கும். நீங்கள் ஒன்றும் யோசித்தாவில் பேஜ்லேயும் அதே மாதிரி ப்ரைஸ்கள் போட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ப்ரைஸ் தர மாட்டோம். அதை ஃபிக்ஸ். இது மேலே இருக்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் செயின்கள், முத்து செயின் சொல்கிறது, அம்மா மேலே வயதானங்கள் போடுறது எல்லாம் பொதுவாக எல்லாம் யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் செயின். இது ஷார்ட் செயின். இதுக்கு பெண்டன் போடுற மாதிரி செயின். இது பெண்டன் காட்டுவோம். பெண்டனுக்கு ஏற்ற மாதிரி பெண்டன் செயின்கள் ஒரு டிசைன்கள் இருக்குது. இது வந்து கொஞ்சம் உடம்பான ஆக்களுக்காக நாங்கள் இதை ஓனாக செய்து வெட்டி இருக்கிற சைஸு. மற்றபடி இந்த செயின் வந்து இந்த சைஸ் வந்து நீங்கள் இந்தியாவுக்கு போனாலும் கிடையாது. இந்த சைஸ் நாங்கள் மட்டும் தான் செய்கிறோம். ஏன்னு சொன்னால் இதுவும் லாங் செயின் தான் இந்தியாவில் சைஸ், ரெகுலர் சைஸ். ஆனால் இந்த சைஸ் வந்து நாங்கள் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நாங்களே பச்சையாக எடுத்து ரோல் எடுத்து கட் பண்ணி கலர் பண்ணி இந்த சைஸ் வந்து நீங்கள் இந்தியாவுக்கு போனாலும் எடுக்க மாட்டீங்க. அதான் திருப்பி சொல்கிறேன். இந்த மொத்தமான ஆட்களுக்கு என்ன இந்தியாவில் கிடைக்காத பொருட்கள் இந்தியாவில் கிடைக்காத சைஸ் இங்கே கிடைக்கும். இந்தியாவில் 2 சைஸஸ் தான், இங்கே வந்து 3 சைஸ். எங்கள்கிட்ட வந்து நடுவில் சைஸ் இருக்கு. அதான் இது எங்கள்கிட்ட அதான் ஒரு ப்ளஸ். இது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த சைஸ் நாங்கள் செய்கிறோம். சரி, இது போட்டால் வந்து எப்படின்னு தங்கம் மாதிரி தான் இருக்கும். அப்படி தங்கம் இது கோல்டு கவரிங்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்காது என்ன? இல்லை, இதெல்லாம் வந்து ஒரிஜினல் பவுண்டில் என்ன டிசைன் சிங்கிள் டிசைன் அதே டிசைன் தான் கவரிங் வருது. அதே டிசைன் இதுக்கெல்லாம் வேறு வேலை கிடையாது. எல்லாமே வந்து டை வந்து பொதுவாக வந்து 2க்குமே ஒரே டை தான். ஒரே டை. அந்த டைல கவரிங் இந்தியாவில் செய்கிறாங்க. செய்து இது கேரண்டி மட்டும் நாங்கள் கலர் மட்டும் நாங்கள் கொஞ்சம் கூட சொல்லி ஏற்றுறாரு. அது மட்டும் நாங்கள் கொஞ்சம் மெயினாக குவாலிட்டி மட்டும் மெயின்டைன் பண்ணுறோம்.
இப்போ நாங்கள் வந்து இங்கே ஒரு செயின் இது பார்த்துருந்தோம் வந்து அது வந்து சின்னதாக மெலிவாக இதாக காணப்படுது. அதுலேருந்து பார்க்கக்குள்ள இது வேறுபட்டு வந்து என்ன சொல்கிறது டிசைன்லேயுமே வித்தியாசமாகவும் என்ன சொல்கிறது அந்த அளவுலையும் வந்து கொஞ்சம் பெரிதாக தான் வந்து காணப்படுது. இதுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவாயிருக்கு? இது வந்து கொஞ்சம் லாங் செயின். பொதுவாக இது வந்து எல்லாருமே வந்து அந்த பவுண்டில் என்ன பேட்டர்ன் இருக்கோ அந்த பேட்டர்னில் இதில் விரும்புகிறபடியாக கொஞ்சம் முத்து செயின்கள் இதில் இருக்கும். மெல்லிசின்னு சொன்னால் அவங்க வந்து பெண்டன்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நார்மலான செயின் காணும். இதில் வந்து மொத்தம் போடுறது காரணம் லாங் செயின் தானே, தலையால் போடக்கூடிய செயின். அப்போ அதனால அது கொஞ்சம் முத்து செயின்கள் இருக்குது. இதில் நிறைய டிசைன் இருக்குது. இதெல்லாம் சிங்கப்பூர் மாடல் தான், இந்தியன் மாடல், இந்தியன் ஃபுல்லாக இந்தியன் டையில் இருக்கிற இந்தியன் ஐட்டம் தான், வாரண்டி ஐட்டம் தான். இதுவும் அதே மாதிரி மொத்தம்னு சொன்னால் ஒரு 1500 2000 எடுக்கலாம். மெல்லிசின்னு சொன்னால் அதே மாதிரி 895 எடுக்கலாம். சரி, இது இந்தியன் கொடி. கொடி தாலி கொடி போட விருப்பம் இல்லாத இல்ல, இந்தியா இந்த கொடி. இது இந்தியன் கொடி. இந்தியால இதான் கொடி. இந்தியால எங்க பாவிக்கிற மாதிரி கொடி கிடையாது. இந்தியால இதான் கொடி. இந்த கொடி தான் இங்க செயின்ல இதான் கொடி. இதான் இந்தியன் கொடி. ரெடிமேட் கொடி வாங்கி வைக்கிறது. பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு பட்ஜெட் கொஞ்சம் பழைய ஆகல இது பாவிக்கலாம். ஒரிஜினல் கொடி போடுறவை போடையில அந்த கொடியும் வந்து இப்போ விலை தானே இங்கே யாழ்ப்பாணத்தில். அப்போ அதனால இந்தியன் இது ஒரு 3400 இது ஒரு கொள்முதல் செய்கிற மாதிரி இருக்கு. சரி, நான் அந்த கட்டில் நான் முன்னுக்கு சொன்ன மாதிரியே வந்து இதில் நிறைய இருக்குது. எது செலக்ட் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லியே இல்லை, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே என்ன மாதிரியான ப்ரைஸில் இருக்குது? இதெல்லாம் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா செட்டு. ஆரம் நெக்லஸ், தோடு, மூண்டு மரம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாயிலிருந்து ஒரு 7500 9500 வரைக்கும் இருக்குது. செட்டு சின்ன சைஸுகளை பொறுத்து ஸ்டோனுகளை பொறுத்து ப்ரைஸ்கள் மாறும். 2000 இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஆரம் மட்டும் தனியாக நீட்டாக போடுற ஆரம் மட்டும். அதில் கோல்ட் கவரிங், மேட் ஃபினிஷிங், சில்வர் கலர், ரோஸ் கோல்ட் கலர்னு சொல்லி அதில் எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் ஒன்லி உங்களுக்கு நிறைய டிசைன்கள் இருக்குது. வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்துக்கலாம். இல்லாட்டி ஃபேஸ்புக் ஐடியிலையும் பார்க்கலாம். இந்த டிசைன் தெரிஞ்சுக்கலாம். இதில் இருக்கிற நெக்லஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நெக்லஸ் ஐட்டங்கள். கழுத்துக்கு மட்டும்தான், கழுத்துக்கு தோடும் வரும். இது அப்படி இது சில்வர் ஐட்டங்கள், ஆக்ஸ்போர்ட் சில்வர்னு சொல்லி இந்த மாதிரி ஐட்டங்கள். அதை விட்டால் சின்ன ஆக்களுக்கு பெண்டன் ஐட்டங்கள், பெண்டன் எடுத்து செயின் மாதிரி சின்ன சிம்பிளாக அந்த மாதிரி. இதுவும் அதே மாதிரி இப்போ பிளாக் கலர் செயினில் வச்சு இப்படி சின்ன ஆக்கள், பெரிய ஆக்கள், சின்ன ஆக்கள் எல்லாம் பொதுவாக போடுறாங்க. இதுவும் அதே மாதிரி சில்வர் ஐட்டங்கள். அது இது வந்து ஸ்டோன் வச்சது. ஓகே, என்ன கலர் வியர் பண்ணுறோமோ சாரி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாடலாம் யூஸ் பண்ணுறாங்க. வெளிநாடுகளில் இதெல்லாம் மாடலாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அது இங்கேயும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இதெல்லாமே வந்து என்ன மாதிரி என்ன இதெல்லாமே வாரண்டியா? இதெல்லாமே வாரண்டி கவரிங், இயர்ரிங்ஸ் ஃபுல்லாக வட்டத்தோடு தூக்கணத்தோடு ரெண்டுமே எல்லாமே வாரண்டி ஐட்டம் தான். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 695 ஸ்டார்டிங் ப்ரைஸ். இது 2295 வரைக்கும் வரும். 1295 வரைக்கும், 1295 வரைக்கும் வரும். 695 1295 வரைக்கும் வரும். கொஞ்சம் பெருசாக போனால் ப்ரைஸ்கள் வரும். ஒரு அளவான சைஸ் வந்து அந்த ப்ரைஸுக்குள்ள வரும். இதெல்லாம் டெய்லி யூஸ் செய்யலாம். வாரண்டி இருக்குது 6 மாதம். இதெல்லாம் டெய்லி நம்மளாம் தண்ணி டெய்லி பவுன் மாதிரி பாய்க்கிறது. அப்படி 6 மாதத்தில் எதுவும் பிரச்சனை சொன்னால் மட்டும் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவீங்க? இதுவுமே அப்படி தான்? இது எல்லாமே அப்படி தான். இந்த எல்லாமே இதெல்லாம் தூக்கணத்தோடு ஜிமிக்கித்தோடு அப்படி சொல்கிறது. அப்படியே அங்கால போனீங்கன்னு சொன்னால் வட்டத்தோடு பெரிய அம்மா ஆக்கள் போடுறது, ஆண்டி ஆக்கள் போடுறது, அப்படியே அந்த மாதிரி ஸ்டோன் வச்சது. பவுனில் என்ன டிசைன் இருக்கும் அவ்வளோ டிசைனும் எங்கள்கிட்ட இருக்கும். இதில் ஒரு 1500 டிசைன் கிட்டே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்து எடுக்கலாம். இல்லை பேஜ்லையும் பார்க்கலாம். சரி உறவுகளை, இந்த ஸ்ரீ கோல்ட் கவரிங் என்ற கடைக்குள்ளே வந்த உடனே என்ன மாதிரியான ஆபரணங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம், என்ன மாதிரியான விலை மதிப்புகளில் இருக்குது, இவங்க கஸ்டமர்ஸுக்கான என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் செய்கிறாங்க, இப்படி நிறைய விஷயங்களை வந்து இந்த காணொலி மூலமாக பார்த்துருந்தோம். அதை தவிர்த்து வந்து உங்களோட வீட்டில் ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், பூப்புனித நீராட்டு விழா, ரிசப்ஷன், இப்படி ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்கும் நீங்கள் நகைகள் எங்கே கிடைக்கும் என்று சொல்லி தேடி தேடி வாங்கிட்டு இருப்பீங்க. அப்படி நீங்கள் தேட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வந்து இந்த கடைக்கு வந்தீங்களா இருந்தால் உங்களுடைய எல்லா மங்களகரமான ஃபங்க்ஷனுக்குமே வந்து இங்கே அனைத்து நகைகளையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக வந்து இந்த கடை அமைஞ்சிருக்கு. இந்த கடை வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் 55 முன்னீஸ்வரன் ரோட், ஜெஃப்னா டவுனில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. இன்னும் இலகுவாக உங்களுக்கு சொல்லணுமா இருந்தால் எங்களோட ஜெஃப்னா டவுனில் வந்து இருக்கிற சிடிபி பஸ் ஸ்டாண்டுக்கும் அடுத்தது வந்து தனியார் பஸ் ஸ்டாண்டுக்கும் நடுவில் போகக்கூடிய வீதியில் தான் வந்து இந்த கடை வந்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் வந்து நேரடியாக வந்து வாங்கணும்னு நினைச்சாலும் வந்து இந்த கடையில் வாங்கலாம். அப்படி நேரடியாக வந்து வாங்குறதுக்கு எனக்கு வந்து இயலாது, டைம் இல்லை, இப்படி நினைக்கிற நீங்களா இருந்தால் இவங்களோட இணையதளம் இருக்குது. ஃபேஸ்புக் மூலமாக வந்து நீங்கள் ஆன்லைன் ஆர்டர்ஸ் பண்ணி வந்து இந்த கடையில் வந்து நகைகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக வந்து இருக்குது. அதை தவிர்த்து வந்து இவங்க ஹோம் டெலிவரியுமே உங்களுக்கு பண்ணுறாங்க. இப்படி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இவங்க கஸ்டமர்ஸுக்காக பண்ணுறாங்க. இந்த கடை வந்து மக்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கடையாக தான் வந்து இருக்குது. பெண்கள் வந்து அதிகமாக வந்து இப்படியான ஆபரணங்களை தேடி தேடி வாங்குவாங்க.